Hello friends, எப்படி இருக்கீங்க? Hope everything goes good and well. ஸோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உங்களை மீட் பண்ணுறதுல மறுபடியும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ அந்த இடப்பட்ட காலத்தில் நடுவில் என்னென்னோ நடந்துருச்சு. ஸோ நம்ம அதெல்லாம் பார்க்க முடியலன்னா கூட நம்ம இன்னையிலேருந்து டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ரெகுலராக கொடுப்பேன் அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமும் இல்லை. ஸோ கமிங் டு த வீடியோ. ஸோ நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோவேக்சின் அப்படிங்கிற ஒரு வேக்சினை பற்றி தான். இது இண்டிஜினியஸ்லி மேடு இந்தியன் வேக்சின். அதாவது முழுக்க முழுக்க நம்ம நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட உலகத்தோட டிக்ளேர் பண்ணப்பட்ட முதல் வேக்சின். அதாவது வேக்சின் தயார் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணப்பட்ட முதல் வேக்சின். இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேற்று தான் கேள்விப்பட்ட ஒரு நம்ம ஊர் புதுக்கோட்டை பக்கத்தில் ஏம்பல் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஜெயப்பிரியா அப்படின்ற ஒரு 7 வயது குழந்தையை 3 பேர் கொடூரமாக கற்பழித்து கொண்டிருக்காங்க. ஸோ ஜெயப்பிரியாவுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுக்கலாம். ஸோ அந்த கொடூர மிருகங்கள் சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு அவங்களுக்கு தக்க தண்டனையை வாங்கி தரும் அப்படின்ற நம்பிக்கையோட நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனோட கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். சரி, உலகத்தில் நம்ம இப்போ இருக்கிற சினாரியோவில் வேர்ல்டு லெவலில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எவ்ரிடே ரைஸ் இன், அதாவது ஒவ்வொரு நாளும் தினைக்கும் COVID-19 கேசஸோட எண்ணிக்கை ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போயிட்டுருக்கு, குறிப்பாக இந்தியாவில். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2000 கேசஸில் ஆரம்பித்து இன்னைக்கு தேதியில் நேற்று 24 மணி நேரத்தில் மட்டும் 22,000 கேசஸ்க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி நம்ம ஊரில் ரிக்கவரி ரேட் அப்படிங்கிறது நல்லா இருந்தாலும் ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம ஊரில் நியூ கேசஸ் ஆட் ஆகிறது ரொம்ப ரொம்ப பெரிய நம்பர்ஸாக இருக்குது. இது ரொம்பவே கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அதே மாதிரி தமிழ்நாடு, சென்னை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டிங்கன்னா, முன்ன எப்போ இல்லாத அளவுக்கு ஒரு நாளைக்கு 4000 கேசஸ்க்கு மேலே போக ஆரம்பிச்சிச்சு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். சென்னையை பொறுத்த வரைக்கும் 2000 கேசஸ் மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டு. என்னடா இப்போ நம்ம இந்த கேசஸ் ஒவ்வொரு நாளைக்கும் இவ்வளோ கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போயிட்டு இருந்தால் இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முடிவு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று இதுக்கு ப்ராப்பரான மருந்து கண்டுபிடிக்கிறது. அதாவது இந்த COVID-19க்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறது. ரெண்டாவது ஒரு ப்ராப்பரான தடுப்பூசி, அதாவது வேக்சின் கண்டுபிடிக்கிறது. இந்த ரெண்டு விஷயங்களை பண்ணால் தான் இதுக்கான ஒரு தீர்வு இருக்குது. இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய பேண்டமிக் டிசீஸ்க்கும் இதே ஒரு நிலைமை தான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாரத் பயோடெக் அப்படிங்கிற ஹைதராபாத் பேஸ்டு ஒரு லெபார்டரி பார்த்தீங்கன்னா, நாங்கள் இதுக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளைம் வச்சாங்க ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி. ஸோ அதை ICMRோட அப்ரூவல்ஸ்க்கு அமைச்சிருந்தாங்க. ஸோ ஐசிஎம்ஆரும் அதை நல்லா ஸ்டடி பண்ணிவிட்டு இதுக்கு ப்ரீ கிளினிக்கல் ட்ரையல்ஸை முடிச்சுட்டாங்க, ப்ரீ கிளினிக்கல் டெஸ்ட்டை முடிச்சுட்டாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா phase 1 phase 2க்கான அப்ரூவல்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ phase 1 phase 2 என்னங்கிறது டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ முதல்ல கோவேக்சின் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரி, ஒரு வேக்சின் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நோய் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அதை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம உடம்புக்குள்ளே செலுத்தி அதுக்கான ஆன்டிபாடிஸை டெவலப் பண்ண வைக்கிறதுக்கு பேர் தான் ஒரு வேக்சினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை தான் சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே அட்மினிஸ்டர் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இந்த வேக்சினேஷனில் பார்த்தீங்கன்னா, இப்பொழுதுக்கு நம்ம COVID-19 வேக்சினேஷன் என்ன டைப் ஆஃப் வேக்சினேஷன். சரி, வேக்சினேஷனில் மொத்தம் 2 டைப் ஆஃப் வேக்சினேஷன் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவ் வேக்சின், இன்னொன்று பார்த்தீங்கன்னா DNA வேக்சின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்ஆக்டிவ் வேக்சின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நோய் எதனால் வருதோ அந்த வைரஸை எடுத்துப்பாங்க. அந்த வைரஸோட சாம்பிள்ஸ், வைரஸ்ன்றது அந்த வைரஸ் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்கக்கிட்ட அந்த வைரல் சாம்பிள்ஸை எடுத்துப்பாங்க. அந்த வைரஸை நல்லா ஸ்டடி பண்ணிவிட்டு அதனுடைய பிஹேவியரை நல்லா ஸ்டடி பண்ணிவிட்டு அந்த வைரஸை அவங்க
கொன்னுருவாங்க. ஐ மீன் லைக் அந்த வைரஸை வந்து கொன்னுருவாங்க. அந்த செத்துப்போன வைரஸை வந்துட்டு ஒரு வேக்சின், அதாவது ஒரு ப்ராப்பரான ஹியூமன் பாடிக்கு தேவையான காம்போசிஷனில் வந்து ஒரு வேக்சின் தயார் பண்ணி அந்த செத்துப்போன வைரஸை வந்துட்டு நம்ம உடம்புல வந்து செலுத்திடுவாங்க. சரி, நம்ம ஹியூமன் பாடியோட நேச்சர், நம்ம ஹியூமன் பிளட்டோட நேச்சர் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஒரு புது வைரஸோ அது செத்து போயிருந்தாலும் சரி, உயிரோடு இருந்தாலும் சரி, அந்த வைரஸ் வந்து என்ன டைப் ஆஃப் வைரஸ் அப்படிங்கிறத வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்டிபாடிஸை வந்து நம்ம உடம்பே வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த மாதிரி ஒரு வைரஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ளே வந்துருச்சுன்னா அதுக்கான எதிர்ப்பு சக்தியை வந்து முன்னாடியே வந்து டெவலப் பண்ணி வச்சிரும். ஸோ இதுதான் வந்துட்டு இன்ஆக்டிவ் வேக்சினேஷனோட ஒரு பேக்ரவுண்ட் கான்செப்ட். இந்த மாதிரி தயாரிக்கப்பட்டது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவேக்சின். அந்த கோவேக்சின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு COVID-19 பேஷண்ட் வந்து ஒரு ப்ராப்பரான சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு அந்த COVID-19 வைரஸை வந்து டெட் வைரஸாக ஆக்கி அதை வந்துட்டு ஒரு சாம்பிள் வேக்சின் பண்ணிவிட்டு அதை வந்து முதல்ல ப்ரீ கிளினிக்கல் ட்ரையல்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வைரஸை வந்து முதல்ல வந்து இந்த லேபில் இருக்கக்கூடிய இந்த அனிமல்ஸ் லைக் மிருகங்கள், எலி, ராபிட், ஸோ இந்த மாதிரி அனிமல்ஸுக்கு வந்து போட்டு ஸ்டடி பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்டடி பண்ணி டெஸ்ட் பண்ணுற அந்த ப்ரீ கிளினிக்கல் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான ரிசல்ட்ஸை வந்து ஈல்டு பண்ணதுனால ICMR, அதாவது அதை நல்லா ஸ்டடி பண்ணிவிட்டு பாரத் பயோடெக் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ப்ரீ கிளினிக்கல் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் வந்து டீட்டெயில்டு ரிப்போர்ட் வந்து ICMRக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க. ICMR வந்து அதை நல்லா ஸ்டடி பண்ணிவிட்டு ICMR வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஓகே, இந்த ரிசல்ட்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும், ஸோ இதை வந்து நம்ம வந்து ஹியூமன் ட்ரையல்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ஹியூமன் ட்ரையல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2 ஃபேஸஸ் இருக்குது. ஒன்று phase 1 அண்ட் phase 2. phase 1 அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸுக்கு வந்து எடுத்துப்பாங்க. அந்த லிமிட்டட் நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸுக்கு வந்து போட்டு பார்த்து, ஐ மீன் லைக் பேஷண்ட்ஸ்ன்னு சொல்கிறத விட ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் வாலண்டியர்ஸ்ன்னு சொல்லிக்கலாம், அவங்களுக்கு எடுத்துகிட்டு அவங்களுக்கு போட்டு பார்த்துட்டு, ஸோ அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து ஸ்டடி பண்ணி அதுக்கு அந்த ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணிட்டு தான் phase 2க்கு வந்து போவாங்க. phase 2 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு லார்ஜர் நம்பர் ஆஃப் க்ரௌட், அதாவது லார்ஜர் நம்பர் ஆஃப் வாலண்டியர்ஸை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வந்து அட்மினிஸ்டர் பண்ணி பார்ப்பாங்க. அந்த ரிசல்ட்ஸும் வந்து ப்ராப்பராக வந்து நல்ல ரிசல்ட்ஸை ஈல்ட் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு கமர்ஷியல் யூஸ்க்கே, அதாவது இந்த வேக்சின் வந்து சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு கமர்ஷியல் யூஸுக்கு வந்துட்டு லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு வேக்சினேஷன் கண்டுபிடிக்கப்பட்டு, ஐ மீன் லைக் இன்வென்ட் பண்ணப்பட்டு அதை வந்து எப்படி ப்ரீ கிளினிக்கல் phase 1, phase 2, இன்னும் phase 3 டெஸ்ட்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற வேக்சின்ஸுக்கு போகும். ஸோ இது வந்து phase 2, phase 3 அந்த டெஸ்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ராப்பரான ரிசல்ட்ஸ் வந்து வந்துட்டு அந்த கண்ட்ரியோட, ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியோட மெடிக்கல் கவுன்சிலோ இல்லை மெடிக்கல் அத்தாரிட்டியோ வந்துட்டு அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் இது வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கு ஒரு கமர்ஷியல் யூஸுக்கு வந்து வரும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்னடா இவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த ப்ரீ கிளினிக்கல் டெஸ்ட் phase 1 அண்ட் phase 2 வந்து யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினச்ச உடனே வந்துட்டு ஈஸியாக நடந்துடாது. எந்த ஒரு வேக்சினேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த 3 ஃபேஸும் வந்து முடியறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல மாதங்கள் இல்லை வருஷங்கள் கூட ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஃப்ளூ வேக்சின்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து 3-4 வருஷம் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ COVID-19 வேக்சினேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறையா கண்ட்ரிஸ் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் சைனாவே வந்து பார்த்திங்கன்னா 18 விதமான வேக்சின்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் வந்து 11 வேக்சின்ஸ் வந்து ஹியூமன் ட்ரையல்ஸுக்கு வந்து அப்ரூவல் ஆகிருக்கு. அந்த மாதிரி ஸ்பெயினில் வந்து நிறைய வேக்சின்ஸ், இட்டாலியில் வந்து நிறைய வேக்சின்ஸ், உலகம் ஃபுல்லாக வந்து வேக்சின்ஸ் கண்டுபிடிக்கிறதுல வந்து தீவிரமாக இறங்கி இருக்குது. இந்த நேரத்தில் வந்துட்டு பாரத் பயோடெக் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து வேக்சினே ரெடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறது வந்துட்டு பூர்வத்தை உயர்த்துது. அதில் வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி இந்த phase 1, phase 2 ட்ரையல்ஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கு பல வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பட் இப்போ வந்துட்டு என்ன ஒரு புருவத்தை உயர்த்துற மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்துட்டுருக்கு நம்ம ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா எடுத்துக்கிறதா இல்லை வந்து நெகட்டிவான விஷயங்கள் எடுத்துக்கிறதா அப்படிங்கிறதுக்கான டிபேட் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கான ரீசனை வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லா டெஸ்ட் ரிசல்ட்ஸும் வந்து ப்ராப்பராக வந்துருச்சுன்னா இந்த டெஸ்டிங்கை வந்துட்டு phase 1 ட்ரையல்ஸையும் phase 2 ட்ரையல்ஸையும் வந்து
ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணியிருக்காங்க நம்ம ஐசிஎம்ஆர். ஃபாஸ்ட் ட்ராக் இந்த சென்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்கிறதுனா, என்ன வருஷக்கணக்காக இருக்கிறத வந்து மாதக்கணக்காக ஆக்கியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கிடையாது. நாட்கள் கணக்கு. அதாவது அவங்க அனௌன்ஸ் பண்ண டேட்லேருந்து கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு 45 நாள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 45 நாளுக்குள்ளே வந்துட்டு கமர்ஷியல் யூஸ், அதாவது ஆகஸ்ட் 15 அன்றைக்கி இந்த கோவேக்சின் வைரஸ் வந்துட்டு கமர்ஷியல் யூஸ், அதாவது எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் அவைலபிளாக இருக்குன்றதை வந்து ஐசிஎம்ஆரே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பல கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸை வந்துட்டு புருவம் உயர்த்துகிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்குது. சப்போஸ் இந்த ட்ரையல்ஸ் எல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து எல்லா ரிசல்ட்ஸும் வந்து பாசிட்டிவாக வந்து இதுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் இல்லை. சைட் எஃபெக்ட்ஸ்ன்றதை பற்றி பேசுகிறப்போ ஒரு வேக்சினோட சைட் எஃபெக்ட்ஸ் வந்து இமீடியட்டாக காட்டாது. ஒரு வேக்சினோட சைட் எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாதக்கணக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் காட்டும். ஸோ இதெல்லாம் வந்து பாசிட்டிவாக நடந்துட்டு ஆகஸ்ட் 15 வந்து ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி ஆகஸ்ட் 15 வந்து இந்த வேக்சின் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம காலரை உயர்த்தி சொல்லிக்கலாம், நம்ம தான் வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு கண்ட்ரி அந்த ஃபஸ்ட்டு பீப்புள் டு அனௌன்ஸ் தி COVID-19 வேக்சின் அப்படிங்கிறது வந்து பெருமையாக நம்ம வந்து சொல்லிக்கலாம். பாரத் பயோடெக் அப்படின்ற ஒரு கம்பெனியை வந்து நம்ம எடுத்துட்டோம்னா, இட்ஸ் ஹைதராபாத் பேஸ்ட் கம்பெனி. அவங்க வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து புது கம்பெனிலாம் கிடையாது. அதுவும் இல்லாமல் இது கேள்விப்படாத பேரான கம்பெனியும் வந்து கிடையவே கிடையாது. இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கிற பல வேக்சின்ஸுக்கு வந்துட்டு அப்ரூவல் எடுத்துகிட்டு அதை வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி உலகம் ஃபுல்லாக சப்ளை பண்ணிட்டு இருக்கிறவங்க தான் இந்த பாரத் பயோடெக் அப்படின்னாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஜீகா வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைரஸ் இருக்குது. அந்த ஜீகா வைரஸ்க்கான வேக்சினேஷனை வந்துட்டு இவங்க தான் வந்து மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த மெடிக்கல் ஃபீல்டு எக்ஸ்பர்ட்ஸ் வந்துட்டு ஏன் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வந்து பூர்வம் உயர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த வேக்சினை வந்து செலுத்தி அதை வந்துட்டு ஹியூமன் ட்ரையல்ஸில் சக்ஸஸ் பண்ணி அதை வந்து இமீடியட்டாக வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வரது பெரிய விஷயம் கிடையாது. இதுக்கான சைடு எஃபெக்ட்ஸையும் நம்ம வந்து ஸ்டடி பண்ணணும். சைடு எஃபெக்ட்ஸை ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கான கரெக்ஷன்ஸையும் நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்றது தான் வந்து எல்லாரோட வாக்குவாதமாகவும் இருக்குது. மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து எப்படி சாத்தியம், இது வந்து எப்படி பாசிபிள், இது வந்து நடக்குமா அப்படின்றத வந்து நிறையா பேர் வந்து கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி வரைக்கும் இப்போ இந்த செகண்ட் வரைக்கும் டிபேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் பேரலாக வந்து ஐசிஎம்ஆரும் வந்துட்டு இதுக்கான ஃபாஸ்ட் ட்ராக் ட்ரையல்ஸை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதில் ஒரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வேக்சின், அதாவது ஒரு வேக்சினை கண்டுபிடிச்ச அந்த பாரத் பயோடெக்கோட சிஇஓவே வந்து பார்த்திங்கன்னா, அவருக்கே வந்து அதை செலுத்திக்கிட்டு நான் வந்து ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படின்றத வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காரு. எல்லா மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸும் சொல்கிறது வந்து என்ன, எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்கிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு செலுத்தி அவர் மட்டும் ஹெல்த்தியாக இருக்கிறது கிடையாது. நீங்கள் சொல்கிற phase 1 ட்ரையல்ஸில் நீங்கள் செலுத்துகிற இந்த குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் வாலண்டியர்ஸும் வந்து ஹெல்த்தியாக இருக்காங்க, அவங்களுக்கு எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் தான் நீங்கள் phase 2க்கே போகணும். அது வந்து பார்த்திங்கன்னா 2 months எடுக்கும் அதுக்கப்புறம் phase 2ல் போட்டுட்டு அவங்களுக்கு எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் தான் நீங்கள் வந்துட்டு அது கமர்ஷியல் லான்ச்சுக்கே வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸோட ஒப்பீனியனாக இருக்குது. ஸோ இப்போ கோவேக்சின் அப்படிங்கிறது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வேக்சினா இல்லையா அப்படிங்கிறத வரப்போகிற நாட்களில் நம்ம வந்து கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ இதுக்கான ரிசர்ச், இதுக்கான ஃபாஸ்ட் ட்ராக் ட்ரையல்ஸ், இதுக்கான ஹியூமன் ட்ரையல்ஸ் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்காக ஐசிஎம்ஆர் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரி ஃபுல்லாக நிறைய ஜோன்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க இதை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக. அது வந்து சென்னையிலையும் ஒன் ஆஃப் த ஜோன்ஸ் வந்து சென்னையிலையும் ஒரு ஜோன் வந்து ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு நியூஸாக வந்து வாசித்தேன். ஸோ அதை வந்து நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஸோ இந்த டெஸ்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி போகுது, இதுக்கான ரிசல்ட்ஸ் எப்படி வருது, ஆகஸ்ட் 15 அவங்க சொன்ன மாதிரியே வந்து வேக்சின் லான்ச் பண்ணுறாங்களா இல்லையா, இந்தியா வந்து ஃபஸ்ட் கண்ட்ரியாக இருக்குமா இல்லையா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வரப்போகிற நாட்களில் தான் தெரியும். ஸோ மேலும் இதை பற்றி நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதை பற்றின அப்டேட்ஸ் வந்து வரப்போகிற நாட்களில் வந்து உங்களுக்கு நான் நிறைய சொல்கிறேன். ஸோ குறிப்பாக நான் சொன்ன மாதிரி ஜெயப்பிரியாவுக்கு ஆழ்ந்த வருத்தங்களை தெரிவித்து இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். Thank you very much.